ஹலோ கைஸ், வெல்கம் டு நிர்மல்ஸ் கோடெக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கீக் ஃபார் கீக்ஸில் பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நெக்ஸ்ட் நம்பருங்கிற ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கிவன் ஏ பைனரி ரெப்ரசன்டேஷன் in the form of string of a number n. The task is to find a binary representation of n plus 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பைனரி ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பைனரி ஸ்ட்ரிங்கில் ஒன் ஆட் பண்ணால் அடுத்த பைனரி ஸ்ட்ரிங் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக பைனரி அடிஷன் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைனரி அடிஷனில் 1 + 0னா 1, அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி 0 + 1னா 1. பட் 1 + 1 வரும்போது நம்ம மேத்தமேட்டிக்கல் அடிஷனில் 2ன்னு சொல்லுவோம். பட் ஆனால் பைனரி அடிஷனில் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா 1 0ன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி 0 + 0னா 0. ஸோ நாம தெரிஞ்சுக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 + 1 = 1 0ங்கிறது மட்டும்தான். மேபி இந்த கான்செப்ட் புதுசாக இருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு, பட் மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா இன் ஃபர்ஸ்ட் இன்புட்ல பார்த்தீங்கன்னா s = 10ன்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த 10ங்கிற ஸ்ட்ரிங்ல பார்த்தீங்கன்னா 1 ஆட் பண்ணா 11 வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக வந்து பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 111 111 கொடுத்துருக்காங்க. பட் 111ல இன்னொரு 1 ஆட் பண்ணா 1000 வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இனிஷியலாக கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா 111. ஸோ இதில் 1 ஆட் பண்ண போறேன். ஏன் 1 ஆட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்கிறது the task is to find a binary representation of n plus 1. ஸோ என்னங்கிறது இந்த 111. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 1 ஆட் பண்ணா என்ன வருங்கிறதா கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னையும் இந்த ஒன்னையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வரும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா கேரியை மேலே போட்டுக்கிட்டு 0வை பார்த்தீங்கன்னா இங்க நான் போட போறேன். இப்போ திரும்பவும் அதே மாதிரி இந்த ஒன்னையும் நான் ஆட் பண்ணா நமக்கு திரும்பவும் 10 தான் கிடைக்கும். ஸோ அதை நான் இங்க வந்து வந்திருக்கிற கேரியை இங்க போட்டுக்கிட்டு 0வை பார்த்தீங்கன்னா இங்க போட்டுடுறேன். ஸோ அதே மாதிரி இப்போ ஒன்னையும் இந்த ஒன்னையும் நான் ஆட் பண்ணா திரும்பவும் எனக்கு 10 தான் கிடைக்கும். ஸோ அதை நான் இங்க போட்டுருவேன், 0வை பக்கத்துல போட்டுருவேன். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு 1000. ஸோ இதை தான் நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவுட்புட் தான் அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இந்த ப்ராப்ளம் அவ்வளோ டைம் காம்ப்ளெக்சிட்டி லிமிட்லாம் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா ஈஸியாக நம்ம வந்து பிக் ஓ வெல்லே நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, let me see on the coding part in our next session.